கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாட்களில் த லைஃப் டைம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் என்ற யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாளில் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது மோசேக்கிட்ட கர்த்தர் சொன்னார், நீ இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆசீர்வதிக்கணுன்ட்டு ஆரோன்கிட்டையும் ஆரோன் குமாரர்கிட்டையும் நீ சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு 23 என்னாகமம் 23ஆம் வசனத்தில் அதை சொல்கிறாரு. என்னாகம் 24ஆம் வசனத்தில் எப்படி ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் ஒரு காரியம்தான் பாதுகாப்பு. இன்றைக்கு ஆசீர்வாதம்னு சொல்லும் பொழுது நல்ல ஒரு மனைவி அமைஞ்சிட்டா ஆசீர்வாதம்னு சொல்கிறோம், நல்ல ஒரு கணவர் அமைஞ்சிட்டா ஆசீர்வாதம்னு சொல்கிறோம், நல்ல பிள்ளைகள் இருக்கும்போது ஆசீர்வாதம்னு சொல்கிறோம், நல்ல குடும்பம் இருக்கும் பொழுது ஆசீர்வாதம் என்று சொல்கிறோம், நல்ல ஒரு தொழில், நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு ஊழியம் இருக்கும் பொழுது ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறோம். உண்மையாகவே அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அதை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்போது தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இல்லைன்னா ஆசீர்வாதம் இருந்து வீண். அதனால தான் இந்த வசனத்தில் இப்படியா சொல்கிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அப்போது இந்த நாளில் நம்மை எப்படி ஆண்டவர் பாதுகாப்பாராம்? வேதத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதம் 91:3 வாசிக்கிறோம், அவர் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 91:14 வாசிக்கும் பொழுது ஆபத்திலே நான் அவனோடு இருந்து அவனை தப்பி வைத்து அவனை கனப்படுத்துவேன் என்று சங்கீதம் 91:15 வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் எதில் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார்? வேடனுடைய கண்ணிக்கு, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு, ஆபத்துக்கு நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்ததாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தொழிலையும் உங்கள் பிஸ்னஸையும் உங்கள் ஊழியத்தையும் இப்படிப்பட்ட பாதுகாப்பினால் என்றென்றைக்கும் பாதுகாப்பாராக. ஆமேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் என்னாகம் 26ஆம் அதிகாரத்தில் 24 வாசித்தது போல கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவன் சொன்ன வசனத்தின்படி இந்த வார்த்தையை யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிப்பீராக, குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, தொழிலை ஆசீர்வதிப்பீராக, ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராக, எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களின் குடும்பத்தையும் பாதுகாத்தும் வழி நடத்துவீராக. வேடனுடைய கண்ணிக்கும் கொள்ளை நோய்க்கும் அன்றைய ஆபத்துக்கும் தப்பி வைத்து பாதுகாத்துக்கொள்ளும். கர்த்தர் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் வல்லமை நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்களுடைய ஜெப உதவிக்கு 9551905926 இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன்.